ராமநாதபுரம் மண் என்பதனால சொல்லுகிறேன். 1897 ஜனவரி மாசம் 26ஆம் தேதி, இந்த தேதியை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கோங்க. 97வது வருஷம். இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாலன்னு பாத்துங்க. 128 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன். பாம்பனுக்கு ஒரு கப்பல் வருகிறது. கொழும்புல இருந்து, இலங்கையில கொழும்புல இருந்து பாம்பனுக்கு ஒரு கப்பல் வருகிறது, சிறிய கப்பல். அதுல இருந்து ஒருவர் இறங்கி வருகிறார். வெளிநாடுகள் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அவர் அந்த கப்பல்ல இறங்கி வருகிறார். அந்த செய்தி கேட்டு மக்கள் திரண்டு நின்று அவரை வரவேற்கிறாங்க. அப்போது ராமநாதபுரம் சேதுபதியாக இருந்த நமது போற்றுதலுக்குரிய பாஸ்கர சேதுபதி, ராஜா பாஸ்கர சேதுபதி அவர்கள் அந்த வந்திருக்கிற அவரை வரவேற்பதற்காக அவரே கடற்கரைக்கு செல்லுகிறார். கப்பலிலிருந்து இறங்கியவர் ஒரு படகுல வந்து கரையேறுவதற்கு முன்னால பாஸ்கர சேதுபதி அவர்கள் மண்டியிட்டு, நீங்கள் என் தலையில கால் வைத்து தான் இறங்க வேண்டும் என்று, குந்தி அமர்ந்த இடம் என்பதனால அதற்கு குந்துகால் என்று இன்னைக்கும் பெயர். குந்துகால். இவர் மன்னர் பாஸ்கர சேதுபதி அப்படி உட்காருகிறாரே என்பதற்காக வந்தவர் அவர் தலையில கால் வைக்கல. அப்படி வச்சிருந்தா பாகுபலி படம் அன்னைக்கே நடந்திருக்கும். வந்தவர் மிகப்பெரிய மகான். அவர் சேதுபதியை கை தூக்கி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று தூக்கிவிட்டு வருகிறார். அப்படி வந்த அந்த மகான் பேர் தான் சுவாமி விவேகானந்தர். அன்னைக்கு பாம்பன்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டம். மறுபடி சொல்றேன், ஜனவரி 26 முக்கியமான நாள் இது. 897 அந்த பொதுக்கூட்டத்தில் விவேகானந்தர் பேசுறாரு. இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு கூறணும். ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதற்கு சொல்றேன். நம்ம நாட்டில் நிறைய தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. மகாத்மா காந்தி லண்டன்ல தான் போய் படிச்சார். திரும்ப வரும்போது குஜராத்துக்கு, அவர் சொந்த மாநிலத்துக்கு வந்தார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அமெரிக்கால கொலம்பியா யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்தாரு. மிகப்பெரிய அறிவுலக மேதை அம்பேத்கர். திரும்ப வரும்போது அவர் மகாராஷ்டிராக்கு தான் வந்தார். நேரு ஆக்ஸ்போர்ட்ல படிச்சாரு. காந்தியும் நேரு ரெண்டு பேருமே லண்டன்ல படிச்சா கூட, நேரு படிச்ச பல்கலைக்கழகம் லார்டு படிக்கிற பல்கலைக்கழகம் ஆக்ஸ்போர்டு. காந்தி படிச்ச பல்கலைக்கழகம் லண்டன்லேயே ஏழை எளிய மக்கள் படிக்கிற லண்டன் யூனிவர்சிட்டி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே பல்கலைக்கழகத்தில் படிக்கல. சாமானியர்கள் படிக்கிற, லண்டன்ல சாமானியர்கள் படிக்கிற பல்கலைக்கழகம். அவ்வளவுதான் அவங்க ஐயாவால ஃபீஸ் கட்ட முடியும். இவர் மாதிரி ஒரு லார்டு லபக்தாஸ்லாம் இல்லை அவர். நேரு திரும்ப உத்தரப்பிரதேச தான் வந்தார். புரியும்படி சொல்றேன். ஆனால் விவேகானந்தர் வங்கத்தில் பிறந்த விவேகானந்தர் உலகமெல்லாம் சென்று விட்டு திரும்ப வரும்போது மற்றவர்கள் மாதிரி அவர் வங்காளத்துக்கு வரல, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தான் வந்தார், தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார் அவர். ஏன் அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தேன் என்பதற்கு அவரே ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார். பரமஹம்சர் அமரரான பிறகு, சமாதியான பிறகு நான் நாடெல்லாம் சுற்றி திரிந்தேன். இந்த தேசத்தை நடந்தே வலம் வர வேண்டும் என்று நினைச்சேன். பரிக்கிரமான்னு பேர், அதுக்கு பேரு பாரத் பரிக்கிரமா. பாரத நாட்டையே வலம் வருதல், நடந்து சுற்றுறது. அப்படி வரும்போது சிகாகோல ஒரு இந்து சர்வ சமய மாநாடு நடக்குதுன்னு எனக்கு ஏற்கனவே ஒரு மன்னர் சொல்லி இருந்தாரு. இப்படி ஒரு மாநாடு நடக்குது சாமி அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஒரு செய்தியா எனக்கு சொன்னார். நான் கேட்டுக்கிட்டேன். நாடெல்லாம் சுற்றி வந்த பொழுது எனக்கு பாஸ்கர சேதுபதியை சந்தித்த பிறகுதான், அப்போ பாஸ்கர சேதுபதி அவர் ராமநாதபுரத்தில் சந்திக்கல, மதுரையில சந்திச்சார். இப்ப மதுரையில தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கிற தியாகராஜர் கல்லூரி இருக்க, அதுதான் பாஸ்கர சேதுபதியோட அரண்மனை அந்த காலத்துல. அதுக்கப்புறம் பின்னால் அது தியாகராஜ செட்டியார் வாங்கி இன்னைக்கு அது கல்லூரியா நடந்து கொண்டிருக்கு. அங்கேதான் விவேகானந்தர் தங்கி இருந்தாரு, சேதுபதியினுடைய விருந்தினரா. அப்போ விவேகானந்தர் சொல்கிறார், அந்த சர்வ மத மாநாடு சிகாகோல நடக்கிற மாநாட்டுக்கு நீங்க போவதுதான் சரியாக இருக்கும் என்று முதல்ல எனக்கே என்னை பற்றி எடுத்து சொன்னவர் பாஸ்கர சேதுபதி தான் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் வரவில்லை. அப்படி ஒரு மாநாடு நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு நீங்கள் போக வேண்டும். அப்படி நீங்கள் போவதாக இருந்தால் நான் 10,000 ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுக்கான முழு போக்குவரத்து செலவையும் ஏற்றுக்கொண்டு உங்களை நான் அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவர் பாஸ்கர சேதுபதி.
பின்னால ஆங்கிலேய ஆட்சியினுடைய அழுத்தத்தினால, அவர்கள் கொடுத்த தொந்தரவுனால அந்த பினான்சியல் கமிட்மெண்ட் அவரால் செய்ய முடியாத அளவுக்கு ஆங்கிலேயர்கள் தொந்தரவு கொடுத்தாங்க. விவேகானந்தரும் அதை புரிந்து கொண்டார். ஆனால் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னாரு சேதுபதி. அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த எண்ணம் வந்தது. அதற்கப்புறம் தான் எனது குருநாதர் பரமஹம்சர்கிட்ட அனுமதி கேட்டேன். அவரும் எனக்கு அனுமதி கொடுத்தாரு. அதெல்லாம் மிஸ்டிக்கல், எப்படி அனுமதி கொடுத்தாருன்னு நம்ம தான் புரிஞ்சுக்க முடியாது. அது குரு சிஷ்ய உறவு. அதற்கப்புறம் தான் நான் அமெரிக்கா சென்றேன், அதுக்கப்புறம் ஐரோப்பா சென்றேன், பல தேசங்களுக்கு சென்று வந்தேன். இந்த எண்ணத்தை எனக்கு விதைத்தவர் பாஸ்கர சேதுபதி என்பதனால நான் இந்தியா திரும்பி வரும்போது கூட கல்கத்தாவில் இருக்கும் எனது தாயை பார்க்கவோ அல்லது அங்கே பேலூர் மடத்தில் ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கும் எனது சிஷ்ய சகோதரர்களை பார்க்கவோ நான் போகவில்லை. சேதுபதியை பார்ப்பதற்காக நான் ராமநாதபுரம் வந்தேன்னு சொன்னார் விவேகானந்தர். அந்த அளவு சிறப்பு வாய்ந்த மண். அதே மாதிரிதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் நீங்க விவேகானந்தருடைய அவருடைய பயோகிராபியில பாத்தீங்கன்னா, ஒரே மாவட்டத்தில் 4 பொதுக்கூட்டங்கள்ல 4 இடங்கள்ல விவேகானந்தர் பேசிய ஒரே மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தான். பாம்பன்ல ஒரு பொதுக்கூட்டம், ராமநாதபுரத்துல ஒரு பொதுக்கூட்டம், பரமக்குடியில ஒரு பொதுக்கூட்டம், மானாமதுரையில ஒரு பொதுக்கூட்டம். விவேகானந்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள், 4 நாட்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம். மதுரையில ஒரு நாள், கும்பகோணத்துல ஒரு நாள், சென்னையில போயிட்டார். அவ்வளவுதான். திருச்சியில கூட அவர் இறங்கவில்லை. திருச்சியில கூட இறங்கல அவர். உங்க மாவட்டத்தில் தான் 4 நாட்கள் உரையாற்றி இருக்கிறார் ராம்நாத். அப்போ இந்த சமஸ்தானம், இதனுடைய முக்கியத்துவம், சேதுபதியினுடைய சிறப்பு, இதெல்லாம் முழுமையாக புரிந்து கொண்டார். அதனாலதான் சொல்ல, வங்காளம் சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது, தமிழகம் தான் தத்தெடுத்தது என்று நான் சொல்றேன். அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் வங்கம் தான் பெற்றெடுத்தது, தமிழகம் தான் தத்தெடுத்திருக்கிறது. யாரு பார்த்தா அவன் என்ன மொழி, எந்த மாநிலம், அவங்க தாய்மொழி என்ன, இதெல்லாம் பற்றி யாரு கவலைப்பட்டாங்க?